அப்பாவுக்கு வணக்கம், பிள்ளைகளுக்கு வணக்கம். ஓகே தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் மட்டும் கடவுளை பார்த்துட்டீங்கோ? எங்களுக்கும் கடவுளை பார்க்கலான்னு ஆசை ஆகுது தாத்தா. நாங்கள் எங்கே போய் பார்க்குறது கடவுளை தாத்தா? கடவுளை பார்க்க ஆசை இருக்குதா? ஒரு ஏழை வீட்டுக்கு போங்க. ஒரு சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்கும் இந்த ஏழைகளின் இடத்தில் போய் பாருங்கள், அங்கே இறைவனை காணலாம். அது நான் சொல்லவில்லை, பேரறிஞர் அண்ணா சொன்னார். என்ன சொன்னார் தாத்தா அண்ணா? ஏழையின் முகத்தில் இறைவனை காணலாம் அப்படின்னு. தாத்தா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொன்னார். நாங்கள் எவ்வளவோ ஏழைகளை பார்க்குறோம், யார் முகத்துலேயும் சிரிப்பு சந்தோஷன்றதே இல்லையே தாத்தா. எல்லாம் கவலையாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சிரிக்காத ஒரு ஏழை முகத்தில் எப்படி இறைவன் இருப்பார் தாத்தா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொன்னார். ஏழைகள் சிரிப்பதை நாங்கள் பார்க்க முடியவில்லையே தாத்தா. எல்லாம் வறுமையில் தான் இருக்கிறார்கள். விலைவாசிகளெல்லாம் அதிகமாகிவிட்டிருக்கிறது. ஒரு பொருளை வாங்க போனால், ஒரு பழத்தை வாங்க போனால், ஒரு மருந்து மாத்திரையை வாங்க போனால் குறைஞ்ச விலையில் இல்லையே தாத்தா. எல்லாம் அதிக விலையாக இருக்கிறது. நாங்கள் சம்பாதிப்பது கூலி வேலை செய்கிறோம். பெரும்பாலான ஒரு ஏழை தான். ஒரு சில புத்திசாலிகளை தவிர மற்றவர்களெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நினைத்ததை வாங்கி சாப்பிட அவர்களுக்கு பணம் போதவில்லை. அவர்கள் எங்கே சிரிக்கிறார்கள் தாத்தா? அவர்கள் சிரிக்கவில்லை என்றால் எங்களால் கடவுளை பார்க்க முடியாதா? உங்களால் பார்க்க முடியுமே செல்வங்களே. கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார், ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை. நம்ம கண்ணுகளுக்கு அவர் தெரியவதில்லை. தாத்தா, நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க கடவுள் எல்லா இடத்துலங்கிறாரு, எல்லாருடைய உருவத்திலும் மறைந்திருக்கிறார். ஆடு மாடுகளை பாருங்கள், மனிதர்களை பாருங்கள், பல உயிரினங்களை பாருங்கள், அவைகளுக்குள்ளே கடவுள் இருக்கிறார், மறைந்திருக்கிறார். அந்த உருவத்திற்கு உள்ளே கடவுள் இருக்கிறார், உயிரினம் கடவுள் இருக்கிறார். அவரை நம்மால் பார்க்க முடியும். அவைகள் தான் கடவுள். கடவுள் அத்தனை மாறு வேடங்களிலே ஒரு எறும்பாக இருக்கிறார். ஒரு எறும்பு போய்கொண்டு இருக்கிறது என்றால் அது உள்ளே அவருடைய உயிர் அவர் அந்த எறும்பு வடிவத்தில் போய்கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டு போகிறார். ஒரு பறவை அங்கே உட்கார்ந்து மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது அங்கிருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. நாம் தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது பறவை என்று. பறவை வடிவத்திலே இறைவன் இருக்கிறார். மனிதர்களை பாருங்கள், எல்லோருடைய மனிதருடைய உடலிலும் உயிர் என்று இருக்கிறது அல்லவா? அது உயிர்தான் கடவுள். நீ யாரை பார்த்தாலும் அவரை கடவுளாக நினைத்து கொண்டு பாருங்கள். அவர் மனிதர்களாக நினைத்து கொண்டு பார்க்காதீர்கள், பறவைகளாக நினைத்து கொண்டு பார்க்காதீர்கள், எறும்பு தானே என்று பார்க்காதீர்கள். அதன் உள்ளே இறைவன் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏழை வீட்டுக்குத்தான் போக வேண்டும், ஏழையின் சிரிப்பிலே தான் கடவுளை காண வேண்டும் என்று
என்று கவலைப்படாதீங்கள் செல்வங்களே. நீங்கள் பார்க்கும் அத்தனை உயிரினங்களும் கடவுள். அவர்களை நினைத்து கொண்டு நாம் கடவுளை பார்ப்பதாக நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். தாத்தா சொன்ன மாதிரி ஒரு உயிரினங்களை பாருங்கள், கடவுளாக நினைத்து கொண்டு பாருங்கள். நீங்கள் கடவுளை பார்க்கலாம். அவைகள் தான் கடவுள். ஏழையின் முகத்திலே சிரிப்பு இல்லையே, அங்கே எங்கே கடவுளை காண முடியும் என்று கவலைப்படாதீர்கள் என்று சொல்வாங்களே. அவர் சொல்லிவிட்டார், நீ ஏழையாக இருக்கிறியா, செத்துப்போ அப்படின்ட்டு ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சொல்லியிருப்பார். நீங்கள் வாழ்வதை விட இறந்து போங்கள் என்று சொன்னார். அவர் மீது தப்பு இல்லை. ஏழைகளாக இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, அதோடு செத்துப்போங்கள் என்ற ஒரு கவலையோடு, ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவர் சொல்லியிருப்பார். அவர் மீதும் நமக்கு கவலைப்பட கூடாது. ஓகே என் செல்வங்களே, இப்பொழுது தெரிந்து கொண்டீங்களா? உங்களை கடவுளை பார்க்க உங்களுக்கு ஆசையா? நீங்கள் பார்க்கும் அத்தனை உயிரினங்களும் கடவுள்களா? அப்போ எத்தனை கடவுள் இருக்கார் தாத்தா? ஒரே கடவுள் தான். அத்தனையிலும் இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார். ஓகே சொல்லுங்களே தாத்தா, நீ சொன்னது கரெக்ட் தாத்தா. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்றால், ஏழை சிரிக்கவில்லையே, அப்போ கடவுளை நம்மால் பார்க்கவே முடியாதா என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன். நான் தானே கேட்டேன். மற்றவர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிந்திருக்கலாம், அவர்கள் கடவுளை கண்டு கொண்டிருக்கலாம். ஏன் நீங்களே கடவுளை பார்த்துக்கிறீங்க? நான் கடவுளை பார்க்க ஆசைப்படுகிறேன் தாத்தா என்று கேட்டேன்னு சொன்னியா. இப்போ பாருங்கள், நீங்கள் சொன்ன உடனே தாத்தா, நீங்கள் இப்போது அனைத்து உயிரினங்களிலும் கடவுள் இருக்கிறார் சொன்ன உடனே இதே நீங்கள் வேறு வீடியோவில் சொல்லிக்கிறீங்க. மறுபடியும் எங்களுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி நாங்கள் நினைத்து கொண்டு, நமக்கும் இறைவன் இருக்கிறார். இறைவன் பல வடிவங்களிலே இருந்து, பல உயிரினங்களின் வடிவிலே இருந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்து நாம் கடவுளை பார்க்கிறோம். கடவுள் இப்படி தான் இருக்கிறாரா? கடவுளுக்கு யாரோ சொன்னாங்க உருவம் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி உருவங்களிலே அவர் இருக்கிறாரா என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். என் தாத்தாவே, நன்றி தாத்தாவே. இந்த மாதிரி சில உண்மைகளை சொல்லுங்கள் தாத்தா, எங்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. ஏன் சொல்லுங்களே? சரி சொல்லுங்களே. டோய்